இட்டுபோட் சினிமால இந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து விஜய் சேதுபதி வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இந்த வீட்டிலே வந்து யார் வந்து ரொம்ப அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, ஜாக்லின் பேரை தான். ஸோ ஜாக்லின் தான் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பேர் அழுதுட்டுருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட வந்து சரி விடு அழாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு வந்து நீ பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சண்டை நடக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் உள்ளே போய் தன்னோட கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போவாங்க. அதே மாதிரி யாராவது எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி யார் போனாலுமே வந்து ஐயோ அங்கே ஒருத்தர் எமோஷனாக பிரேக் டவுன் ஆகிறாங்க, நம்ம இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறதுல நம்பர் 1 பிளேஸில் ஜாக்லின் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹவுஸ்மேட்ஸ் வந்து அவங்கள தான் வந்து சொன்னாங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனையும் வந்து நிறைய பேர் சொன்னது பார்க்க முடிஞ்சுது. முத்துக்குமரன் வந்து தன்னோட கருத்தை வந்து பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனை நடந்தாலும் வந்து அவர் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா ராணுவையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ கடைசியாக வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ராணுவ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆமாம் சார் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்லிக்கிறாரு. விஜய் சேதுபதி வந்து ஷாக் ஆகிட்டார், என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார், ஏன்னா நான் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் சரி ஓகே அப்படி தான் போல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஜாக்லினும் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சார், நான் இந்த வீட்டில் வந்து சும்மா உட்காந்து சாப்பிட்டு போய் பர்ஃபார்மன்ஸ் போட்டு போகிறதுக்காக இல்லை. ஸோ எங்கேயாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்னோடய கருத்து இருக்கணும்னு நான் பார்ப்பேன், நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு நினச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. முத்துக்குமரனும் வந்து அதே மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து நடந்தது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.